கிட்ட கார்த்திக் வந்து உங்களோட பப்பி லவ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து பொன்னி வந்து அமைதியாக இருக்காங்க, வெட்கப்படுறாங்க. இங்கே பாருங்க, வெட்கப்படாமல் சொல்லுங்க, கண்டிப்பாக இருந்திருக்கும்ல ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதனால் பொன்னியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் படிக்கும்போது என் கூட ஒரு பையன் படித்தான், அவனும் நானும் வந்து ரொம்ப பிரியவே மாட்டோம் சுத்தமாக. அவன் வந்து தினமும் வந்து எண்ணெய் வச்சு தலைவாரி நெத்திரி விபூதி வச்சுட்டு வருவான். அவனை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு தினமும் நான் யோசிப்பேன். தினமும் அவனை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஓ அந்த அளவு லவ்வா நீங்கள்? அப்பா அப்பா அந்த வயசில் அவ்வளோ லவ்? ஆமாம், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லவ்வாலாம் தெரியல, அது லவ் தான், ஆனால் வந்து அந்த வயசில் உங்களுக்கு தெரியல அப்படின்றாரு கார்த்தி. அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே, சரி அந்த பையன் வந்து மறுபடியும் மீட் பண்ணீங்களா அப்படி சொல்ல உடனே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே சக்தி வந்து செம டென்ஷன் ஆகிடுறாரு. என்னது, ஒரு சின்ன லவ் இருந்தது, அதுவும் அப்படி அந்தளவு பிடிக்குமா? அப்போ அவன் யாராக இருப்பான்? ஐயோ இது வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. உடனே வந்து சக்தி வந்து முகமே மாறுது, சக்தியோட முகமே மாறுது. சீக்கிரம் சொல்லுங்க பொன்னி அந்த பையனை பற்றி அப்படின்னோடனே, அந்த பையனை பற்றி சொல்லுங்க அப்படின்னோடனே உடனே வந்து இந்த விஷயம் மாமாவுக்கு நல்லாவே தெரியும், அந்த பையன் யாருன்னு தெரியும் அப்படின்னோடனே, உடனே சந்திரா உனக்கு தெரியுமா யாருன்னு அப்படின்னோடனே, எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படின்றாங்க. எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க ஜெயா. ஜெயா உனக்கும் தெரியுமா? ஆமாம் ஆமாம் எனக்கும் தெரியும் அப்படின்னோடனே, உடனே வந்து அப்போது ஜெயாவுக்கும் சந்திராவுக்கும் தெரியுது, வேறு யாருக்குமே தெரியல. எல்லாருமே முழிக்கிறாங்க, யாராக இருக்கும்? அம்மா யாரும்மா? அப்பா யாருப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே, வேறு யார், நம்ம சக்தி தான் அப்படின்ற சந்திரசேகர். உடனே பார்த்து சக்திக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறீங்க? அப்படி ஆமாடா, சின்ன வயசில் நல்லா எண்ணெய் வச்சு தலைவாரி விபூதி வச்சு விடுவேன், தினமும் பொன்னி கூட தான் போயிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு. பொன்னி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க மாட்ட, நீயும் பொன்னியும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, அதனால தான் பொன்னி உன்னை ஞாபகமாக சொல்கிறா. ஆமாம் பொன்னி அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கார்த்தி. உண்மையிலேயே வந்து சக்தி நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன், ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து வந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்காங்க பாரு பொன்னி, ஆனால் நீ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லவ் பண்ணதே பெரிய விஷயமா வந்து பேசுனாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் பொன்னியோட லவ் தான் 100% வந்து உண்மையான லவ் அப்படின்னோடனே அப்படியே வந்து பிரீத்தி பார்த்து முறைக்கிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, செம டென்ஷன் ஆகுது. உடனே வந்து சக்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே பொன்னியே பார்க்குறாரு. பொன்னி வந்து சிரிச்சபடி சக்தியை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. சரி சரி பார்த்தது போதும், விளையாட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. அடுத்து பொன்னி நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. சரி இப்போ யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிள்ளை வந்து எல்லாம் கை மாறுது. அப்போ கரெக்டாக வந்து சக்தி கிட்ட வந்துடுது. சக்தி நீ தான் மாட்டின, இப்போ வந்து உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் என்ன தாண்டா பண்ணோம் அப்படின்றாங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், உன்னோட ஒய்ஃப் வந்து பொன்னியை வந்து தூக்கிக்கிட்டு இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும் புரியுதா அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற? ஆமாம் இதில் என்ன இருக்குது, உன் ஒய்ஃப் தானே தூக்க சொல்கிறேன் அப்படின்னோடனே, அது வந்து அதெல்லாம் வேணாம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க பொன்னி, இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே பாருங்கள், சக்தி வந்து சூப்பராக தூக்கிடுவான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சக்தி உன்னால் தூக்க முடியல, தூக்க முடியும் அப்படின்னோடனே தூக்கி வந்து என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாகவே சுற்றுறாரு. இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே தூக்கிட்டு சுற்றும் போது வந்து பொன்னி வந்து சக்தியை அப்படியே பார்த்து வந்து தண்ணியும் மறக்கிறாங்க. வந்து போதுண்டானா கூட சக்தி வந்து தொடர்ந்து வந்து பொன்னியை தூக்கிட்டு அப்படியே தன்னறியாமல் சுற்றுறாரு. உடனே பிரீத்தி டென்ஷன் ஆகிடுறாங்க. இதோட முடியுது.